அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. அவனுடைய அருள் இல்லாமல் நம்மளால் அவனை நினைக்க கூட முடியாது, அவனை வணங்க முடியாது. இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் தோசையை திருப்பி போட்ட மாதிரி இதே தாட்டை நம்ம திருப்பி போட்டால் அவ்வளோ ஒரு அழகான பரவசமான ஒரு உணர்ச்சி. நிறையா பேர் நினச்சி பார்த்துருங்களாம். ஆனாலும் திரும்ப ஒரு முறை இதை நினச்சி பார்க்குறது ரொம்ப அதிக சுவையை மனதிற்கு தரக்கூடிய ஒரு தாட். என்ன அப்படின்னா, அவன் அருள் இருந்தால் தான் அவனை கும்பிட முடியுங்கிறதுக்கு முன்னாடி நாம் அவனை விரும்புவதற்கு முன்னால், நாம் அவன் மீது காதல் வயப்படுவதற்கு முன்னால், யார் மேலே? சிவன் மேலே, அந்த இறைவன் மேலே நாம் காதல் வயப்படுவதற்கு முன்னால் அவன் நம்மீது காதல் வயப்பட்டான், நம்மை அவன் நினைத்தான். அவன் நினைச்சதுக்கு அப்புறமா நாம் அவனை நினைக்கிறோம். இந்த உலகத்தில் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை, எல்லாவற்றையும் விட பெரியவன் அவன். அப்படிங்கிறப்போ நான் அவனை நினைக்காத போதும் என்னை நினைத்து என் மீது அருள் புரிந்த கருணை கொண்ட ஒரு பேருள்ளம் அந்த இறைவன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். அப்போ சிவனை கும்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவனுடைய அருள் இல்லாட்டி அவனை கும்பிட முடியாது. கரெக்டாக? அப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும் இறைவன் உங்களுக்கு முன்னாடியே நினச்சி பார்த்துருக்காரு. ஆஹா, இவன் இருக்கான், இவனுக்கு அருள் கொடுக்கலான்னு உங்களை நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நினச்சி பார்த்துருக்காரு. இது எவ்வளோ ஒரு பரவசமான ஒரு ஃபீலிங் இல்லை? நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.